மக்களின் தொடர் போராட்டங்களுக்கு இடையே பரந்தூர் விமான நிலையத்திற்கான பத்திரப்பதிவு 5 கிராமங்களைச் சேர்ந்த 19 பட்டாதாரர்கள் நிலம் எடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்த நிலையில் பத்திரப்பதிவு. புதுச்சேரியில் ஆளுநர் முதலமைச்சர் இடையே கருத்து வேறுபாடு எதிரொலி. ரங்கசாமியுடன் ஆலோசனை நடத்திய என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சபாநாயகர் செல்வத்துடன் சந்திப்பு. பொது வேலை நிறுத்தத்தால் தமிழ்நாட்டில் பேருந்து சேவையில் பாதிப்பு இல்லை. பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு தகவல். பொது வேலை நிறுத்தம் காரணமாக அண்டை மாநிலங்களுடனான பேருந்து சேவைகள் பாதிப்பு. கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் எல்லை வரை அரசு பேருந்துகள் இயக்கம். கோவை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் தொழிற்சங்கங்கள் போராட்டம். ரயில் மறியலில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டம் செய்ததால் பரபரப்பு. பொது வேலை நிறுத்தத்தால் புதுச்சேரியில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கடைகள் அடைப்பு, ஆட்டோக்கள், தனியார் பேருந்துகள் இயங்கவில்லை. பொது வேலை நிறுத்தம் காரணமாக கேரளாவில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பேருந்துகள் இயக்கப்படவில்லை, கடைகள் அடைக்கப்பட்டதால் மக்கள் அவதி. கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் ஹெல்மெட் அணிந்து பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்காத நிலையில் பாதுகாப்பு கருதி அணிந்து சென்றனர். மேற்கு வங்க மாநிலத்தில் ரயில்களை மறித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம். கொல்கத்தாவில் பலத்த பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கண்டித்து பீகாரில் முழு அடைப்பு போராட்டம். பாட்னாவில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் பங்கேற்பு. மாணவர்கள் ஒருபோதும் கோட்சே வழியில் செல்லக்கூடாது. காந்தி, பெரியார் வழியில் செல்ல வேண்டும் எனவும் திருச்சியில் நடைபெற்ற கல்லூரி பவள விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சென்னை நீலாங்கரையில் தொழிலதிபர் மன்மோகன் குப்தா, நடிகை அருணா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. கபாலீஸ்வரர் நகர் காசினோ டிரைவ் பகுதியில் தொழிலதிபரின் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்துக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த புதிய கேட் கீப்பர் நியமனம். 2 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்ற ஆனந்த்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். கடலூர் பள்ளி வேன் கோர விபத்தில் காயமடைந்த மாணவன் விஸ்வேஷ் டிஸ்சார்ஜ். விபத்தில் உயிரிழந்த மற்றொரு மாணவன் விமலேஷின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைப்பு. திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்த ரித்தன்யா மாமியார் சித்ராவின் ஜாமீன் மனு. ஜூலை 11ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்த திருப்பூர் நீதிமன்றம். திருவள்ளூர் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் 5 பேரிடம் சிபிசிஐடி விசாரணை. எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராமனுக்கு உள்ள தொடர்பு குறித்து விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. கிராம் 9000 ரூபாய்க்கும் சவரன் 72,000 ரூபாய்க்கும் விற்பனை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை மாநகராட்சி ஆணையர் நாளை நேரில் ஆஜராக உத்தரவு. ஐஏஎஸ் அதிகாரி என்றால் நீதிமன்றத்தை விட மேலானவரா என்றும் உயர்நீதிமன்றம் ஆவேசம். தென் மாவட்ட நெடுஞ்சாலைகளில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது.
உத்தரவை மாற்றியமைக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் முறையீடு. நாகை வேதாரண்யத்தில் மீனவர்களை கற்களால் தாக்கி இலங்கை கடற்கொள்ளையர்கள் அட்டுழியம். 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன்பிடி வலைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவத்தால் மீனவர்கள் அதிர்ச்சி. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பகுதியில் மிளகாய் பொடி தூவி 16 சவரன் நகைகள் கொள்ளை. தப்பி ஓடிய மர்ம கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம். ஆட்சியர் அறிவித்த ஊதிய உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல மணி நேரமாக தண்ணீர் வீணாகி வருவதால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மதுரை முனிசாலை அருகே பேப்பர் குடோனில் பயங்கர தீ விபத்து. குடோன் முன் நின்று கொண்டிருந்த டாடா ஏஸ் வாகனமும் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பிலான காற்றாலை உடைந்து விழுந்ததால் பரபரப்பு. முறையான பராமரிப்பு இன்றி இயங்கி வந்த நிலையில் காற்றின் வேகம் தாங்காமல் உடைந்ததாக தகவல். நெல்லையில் இருந்து சென்னை புறப்பட்ட வந்தே பாரத் ரயிலில் ஏசியில் கோளாறு காரணமாக வந்தே பாரத் ரயிலின் பெட்டிகளில் புகைமூட்டம். மாங்கனி திருவிழாவில் காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவம். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது. நமீபியா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. விமான நிலையத்தில் இசை கலைஞர்களுடன் சேர்ந்து தாளம் இசைத்து மகிழ்ந்தார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ராகுல் காந்தியுடன் இன்று சந்திப்பு. கர்நாடக முதலமைச்சர் பதவி விவகாரம் பூதாகரமாகி உள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. குஜராத் மாநிலம் வதோதராவில் ஆற்றின் மீது கட்டப்பட்ட பாலம் இடிந்து விபத்து. பல வாகனங்கள் ஆற்றில் விழுந்த நிலையில் 9 பேரின் உடல்கள் மீட்பு. ஷிண்டே சிவசேனா எம்எல்ஏ சஞ்சய் கேக்வாட் கேண்டீன் ஊழியரை கடுமையாக தாக்கிய காட்சிகள் வைரல். மும்பை எம்எல்ஏ கெஸ்ட் ஹவுஸில் உணவு சரியில்லை என சுட்டிக்காட்டி சராமரி தாக்குதல். திருப்பதியில் ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளும் பக்தர்களின் ஆதார் அட்டை தடை செய்யப்படும். திருப்பதி தேவஸ்தானம் எச்சரிக்கை. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வரலாறு காணாத பெருவெள்ளம். உயிரிழப்பு எண்ணிக்கை 109ஆக அதிகரிப்பு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் தொடர். ஸ்பெயினின் அல்காரஸ் அரையிறுதிக்கு முன்னேற்றம்.